ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பானிபூரி எப்படி செஞ்சு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சமாக புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 to 6 பொட்டேட்டோஸை பாதியாக ஹாஃபாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாயில் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம குக்கரை மூடி போட்டு பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாயில் பண்ணி எடுத்து நீங்கள் ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் கொஞ்சமாக 1 டீஸ்பூன்லாம் கிடையாது, கொஞ்சமாக நீங்கள் மல்லி எடுத்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அது சீரகம் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக நம்ம சீரகம் அது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு லெமன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மல்லி, சீரகம், காஞ்ச மிளகா நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்து வரமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் கொத்தமல்லி, புதினா 4 எடுத்து வச்சுருக்கிற 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட ஒரு துண்டு கொஞ்சமாக இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி நம்ம குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு 4 பல் பூண்டு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற புளிக்கரைசலை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு அது கூட நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும். அது கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, அப்புறம் லெமனை ஸ்லைஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை பரப்பரன்னு அது மேலே தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, ஒரு கொஞ்சமாக நம்ம சாட் மசாலா சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிற பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ கூட நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அது கூட நம்ம வந்துட்டு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம போட்டிருக்கிற எல்லாத்தையும் அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக எல்லாத்தையும் சேர்த்துட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொஞ்சமாக நீங்கள் ரசம் சேர்த்துக்கோங்க. ரசம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பானிபூரி அந்த அப்பளத்தை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா நான் ஒரு அப்பளத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு பானிபூரியை பட்டக்குன்னு நம்ம உடச்சி அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸ் வச்சு ரசத்தை ஊற்றி கொஞ்சமாக நம்ம அது மேலே வெங்காயத்தெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அடடா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டி விடுங்க. டாடா பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.